ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைஸ் பேக் வச்சு நிறைய கிராஃப்ட் வந்து இன்னும் அப்லோட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகணும்னு நினைக்காம மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளக்கமாற தெரியாமல் கீழே வச்சிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் பிச்சு கோலம் போட்டு வச்சிடும். அது மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இந்த மாதிரி, அதாவது இந்த 7up வாட்டர் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த அடியில் குமிழ் மாதிரி இருக்கும்ல, அந்த 5 இதுலேயே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிசர் வச்சு அந்த ரவுண்ட் அந்த குமிழை மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக சிசர் வச்சு கட் பண்ணாவே அது வந்து தனியாக வந்து வந்துடும். இது வந்து 7up பாட்டில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி சிசர் வச்சு அந்த குமிழை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி அந்த 5 இதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 5 இதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளோட அந்த விளக்கமாறு இருக்கு இல்லையா, அந்த சீவை ஒன்றா எடுத்து இந்த மாதிரி வைக்காமல் ஒரு 10 அந்த மாதிரி எடுத்து எவ்வளோ சீவு உங்களால் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக வச்சுருங்க. நான் அந்த ஃபுல் விளக்கமாரியுமே இது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். நல்லா வந்து டைட்டாக இன்சர்ட் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக தான் இருக்குதுன்னு நினச்சிங்கனாலும் ஓகே தான். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது கூட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து வச்சு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரி பற்ற வச்சுட்டு ரொம்ப பக்கத்தில் வந்து காமிச்சிடக்கூடாது. நல்லா மேலேயே காமிச்சிங்க அப்படின்னாவே அது வந்து இந்த மாதிரி உருகி நம்மளோட அந்த சீவு மார், அதாவது அந்த விளக்கமாறு குச்சியில் எல்லாமே நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். துணி வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு இந்த மாதிரி ஒத்தடம் கொடுத்து அப்பப்போ எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பிளாக் ஆகாமல் நம்மளோட ஹேண்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த எட்ஜில், அதுக்கப்புறம் நல்லா அந்த லாஸ்ட்டு கார்னரில், அது மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா ஹீட் படுற மாதிரி ரொம்பவும் பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் தூரமாகவே வந்து காமிச்சிக்கோங்க. காமிச்சிட்டு துணியை வந்து அப்பப்போ அந்த மாதிரி ஒத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேண்டில் வச்ச விளக்கமாறு வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். நீங்கள் என்ன தான் பிடிச்சி இழுத்தாலும் வந்து அது வந்து பியவே பியாது. நமக்கு கூட்டுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். சில பேர் வந்து அந்த விளக்கமாறு கையில் பிடிச்சோம் அப்படின்னா கொப்பளம் வருது அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி பிளாஸ்டிக் ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நம்ம கைக்கும் எந்த டேமேஜும் வராது. நீங்கள் எப்படி தான் பிடிச்சி இழுத்தாலும் அது வந்து வெளியே வரவே வராது. இனிமேல் எந்த நாய் இல்லை எந்த பேய் நினச்சாலும் நம்மளோட விளக்கமாற வந்துட்டு எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது நம்ம வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா நான் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு வளையல் தான் எடுத்திருக்கேன். இந்த வளையல் வந்து உள்ளன் நூலை வச்சு ஃபுல்லாக வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மீதி இருக்கிற நூலை வந்து கட் பண்ணிடாமல் அப்படியே அதை மடித்து விட்டுட்டு ஒரு ஹேண்டில் மாதிரி, அதாவது மாட்டுறதுக்கான அந்த ஹூக் மாதிரி அதிலே முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் நிறைய பேர் வந்து கேட்டது தான். உள்ளன் நூல் கிராஃப்ட் ப்ளஸ் ட்ரீம் கேச்சர் வந்து செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் தான் ட்ரீம் கேச்சர் செய்கிறது. காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இன்னொரு உள்ளன் நூல் எடுத்து கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷனில் கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் 2 இந்த மாதிரி ஊசியை கோத்துக்கோங்க. கோத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி, அதாவது கரெக்டாக கேப் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உள்ளே விட்டு விட்டு இந்த மாதிரி இழுக்க வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளோட ட்ரீம் கேச்சர் வேலை. அந்த கேப் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து உள்ளே விட்டு இழுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அடுத்தது அந்த ஊசி அந்த மாதிரி உள்ளார விட்டுட்டு இழுத்தீங்க அப்படின்னா ஒரு நாட் மாதிரி வந்துடும். அந்த நாட்டும் அந்த ஃபஸ்ட்டு கேப்பும் சேம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் டைட்டாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ட்ரீம் கேச்சர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் வந்து உள்ளன் நூல் நிறைய வச்சுருக்கேன், கிராஃப்ட் செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரீம் கேச்சர் செஞ்சு உங்களோட ரூமில் வந்து மாட்டிக்கலாம். ட்ரீம் கேச்சர் வந்து இப்போ தான் ரீசெண்ட் டைமில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ட்ரீம் கேச்சரோட யூஸ் என்ன அப்படின்னா, நம்ம கனவு இருந்தாலும் அந்த கனவை வந்து அது அப்படியே பிரதிபலிக்கும். நம்ம ஏதாவது ஒன்று நினச்சி இது வாங்கணும்னு கனவு கண்டோம் அப்படின்னா அந்த ட்ரீம் கேச்சர் வந்து அதை நிவர்த்தி பண்ணும் அப்படின்றது ஒரு சாஸ்திர சம்பிரதாயமாக இருக்குது. பட் அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதனால் நானுமே இது மாதிரி செஞ்சு மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இப்போ லாஸ்ட் அந்த இதை விடுறப்ப கரெக்டாக சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்தது நம்ம விடுறப்ப பக்கத்தில் அந்த கயிறு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு நம்ம வந்து ஹோல்ஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது அடுத்த அந்த கயிறு பக்கத்தில் இருக்க கயிறில் இந்த மாதிரி உள்ளே விட்டு இழுக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்னது தான், எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட ட்ரீம் கேச்சர் ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். கரெக்டாக அந்த இதுதான் நமக்கு முக்கியம். அடுத்ததில் கரெக்டாக விடணும். ஒரு இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஷேப் வந்து மாறிடும். அதனால் கரெக்டாக ஃபஸ்ட்டு இது நம்ம எதில் விட்டுருக்கோம், இப்போ அடுத்தது எதில் விட போகிறோம் அப்படின்றத கை வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும்.
இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிக்க போகிறோம். இது மாதிரி சென்டர் வரைக்கும் இதே மாதிரியே நம்ம ஊசியை உள்ளே விட்டு 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 எடுக்க போகிறோம். அடுத்தது பக்கத்தில் இந்த மாதிரி வரும். போக போக அந்த ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப குட்டியாக குறுகலாக மாறிடும். இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே விட்டு இழுத்தீங்க அப்படின்னா தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக இதே மாதிரியே வந்து செஞ்சு முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து 4 கிராஃப்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த 4 ரீயூஸ் ஐடியாஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு அந்த ரிவ்யூஸ் ஐடியாஸ் இந்த ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதே கீழே மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக சென்டர் வரைக்கும் வந்து முடிச்சுட்டேன். இப்போ அதே மாதிரியே தான் விட்டு விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நடுவில் இந்த மாதிரி ஒரு பெரிய பீட்ஸாக போட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட பீட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது அந்த மேலே போட்டிருக்க நாட்டுக்கு சேம் ஈக்குவலாக கீழே வந்து போட்டுட்டு இது மாதிரி கோல்டன் பீட்ஸோ இல்லை மணியோ இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் நூலை கூட நீங்கள் வந்து அப்படியே லைன் பை லைனாக வந்து தொங்க விட்டுக்கலாம். நான் வந்து கோல்டன் பீட்ஸ் அந்த மாதிரி மாட்டிட்டு முடிச்சு போட்டுட்டு கொஞ்சமாக நூல் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டுறேன். என்கிட்ட இந்த மாதிரி குருவி ரெக்கை ஏதோ ஒரு கிராஃப்ட்டுக்காக வாங்கியிருந்தேன், அது மீதி இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் வந்து ஒட்டிக்கிறேன். சப்போஸ் இது மாதிரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பரில் கூட ஃபெதர் செஞ்சு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இல்லைனா உள்ளனில் டசல்ஸ் செஞ்சு அதை கூட ஒட்டிக்கலாம். இல்லை பழைய ட்ரெஸ்லாம் அந்த டசல்ஸ்லாம் தொங்குள்ள சாரீஸில் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து காரில் மாட்டியிருக்கேன், நீங்கள் வீட்டில் எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெகர் சோடாலாம் கொடுப்பாங்களா அந்த பாட்டில். அதாவது என்ன வேணும் அப்படின்னா அந்த கீழே குமிழ் மாதிரி இருக்க வாட்டர் பாட்டில் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த கிராஃப்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு மேலே வந்து கரெக்டாக அந்த ஒரு கோடு இருக்கும்ல அதோட வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாதியோட வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த இடத்துல வாய் மாதிரி ஓப்பனாக நல்லா ஒய்டாக கட் பண்ணிக்கோங்க. மேல் போர்ஷனுக்கு கேப் அது வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இவர் வந்து ஒரு குட்டி செஃப் தான், அவருக்கு முடி வந்து வரையணும். அந்த முடியை வந்து நான் பிளாக் கலர் பெயிண்டில் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக முடி வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து உடம்புக்கு ஃபுல்லாக வந்து பீச் கலர் வந்து கொடுக்குறேன். உங்கள் ஒயிட் கலர் வேணும் இல்லை பிங்க் கலர் வேணும், எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்கின் கலரே இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஸ்கின் கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வாய்க்கு வந்து ரெட் கலர். நம்ம பார்த்தா எந்த அளவுக்கு அந்த வாட்டர் பாட்டில் தெரியுதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட செஃப்புக்கு வந்து கண் மூக்கு எல்லாமே வந்து வரைஞ்சிடலாம். இந்த பொம்மை வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை, ஏன்னா கண் கொஞ்சம் கோரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி ஓகே பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்றதுனால அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. சப்போஸ் உங்களுக்கு பல்லு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாய் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். நான் உங்களுக்கு ஒட்டி காமிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு பல்லு இருக்கிறது பிடிக்கல, அதனால் நான் வந்து வச்சு காமிச்சிட்டு திருப்பி பல்லை வந்து எடுத்துட்டேன். அடுத்தது கண்ணுக்கு பிளாக் கலரில் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு மூக்குக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம கிச்சனில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கரித்துணி ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அது வாயிலேருந்து கரித்துணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி டேரெக்டாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம அந்த கேப் வழியாக உள்ளே விட்டுட்டு அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரித்துணி தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து கிச்சன் சிங்க்கு கிட்ட வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரப்பர் கூட போட்டு வச்சுக்கலாம், அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான சிம்பிளான ஒரு ஐடியான்னு தான் சொல்லணும். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸ் ரைஸ் பேக் தான் எடுத்திருக்கேன். உள்ளே வந்து சில்வர் கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரைஸ் பேக்கை ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா விரித்து வச்சிடுறேன். இப்போ ஃபுல்லாக வந்து விரித்து வச்சாச்சு. இப்போ ஒரு இன்விடேஷன் கார்டோ இல்லை ஏதோ ஒரு கார்டு எடுத்து இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு லீஃப் ஷேப்பில் ஒரு பேட்டர்ன் மாதிரி வரைஞ்சிட்டு அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது சம்மர் ஹாலிடேஸ் மோஸ்ட்டாக எல்லா குழந்தைங்களுக்குமே விட்டுருப்பாங்க. இந்த சம்மர் வெக்கேஷனில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி கிராஃப்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ண அந்த லீஃபை ஒரு பேட்டர்னாக வச்சுட்டு நம்மளோட அரிசி சாக்கில் இருக்க ஃபுல்லாக ஒரு 10-11 இலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். திருப்பி சொல்கிறேன், சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்கள என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி கிராஃப்ட் இல்லை ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக வந்து அடிச்சுக்கிறேன். இதில் இன்னொரு சாய்ஸ் என்ன அப்படின்னா சில பாஸ்மதி ரைஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா க்ரீன் கலர்லேயே சாக்கு நிறைய சாக்கில் வந்து இருக்கும். அந்த க்ரீனை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் கூட நீங்கள் க்ரீன் லீவ்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 11 இலை கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் அடித்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டேன். இதை நீங்கள் எப்படியே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி பிள்ளையார் சாமி வந்து இருந்தாங்க, அவங்கள வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிள்ளையார் சாமின்னு இல்லை, உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி சாமி வச்சுருந்தீங்க அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சென்டர் இலையில மட்டும் அந்த சாமி ஃபோட்டோஸ் வர மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கிறேன். ஒரே ஒரு இலையில மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ஆன்லைன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இலையிலையுமே வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லா இதுலேயுமே சாமி ஃபோட்டோஸ் கட் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம்.
இப்போது த்ரெட்டில் வந்து கட்ட போகிறோம். இதுக்கு சணல் கயிறு, உள்ளன் கயிறு எந்த கயிறு வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கணுமே இந்த கோல்டு த்ரெட் இருந்தது, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மாங்காய் தோரணம் வந்து மாங்காயில் தோரணம் எப்போதும் போல் அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டாப்லர் பின் வந்து போட்டுக்க போகிறேன். இதே மாதிரி வந்துட்டு கரெக்டான கேப்பில் ஈக்குவலாக வந்து இந்த பக்கம் 5 இலை இந்த பக்கம் 5 இலை இல்லை உங்கள் நிலவாசல் கதவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். சென்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிள்ளையார் இருக்கிற மாதிரி அந்த இலையை வந்துட்டு சென்டரில் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். சாமந்தி பூ இருந்துச்சு அப்படின்னா அங்கங்கே நீங்கள் வந்து அப்பப்போ தினமும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கங்கே நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். ஸோ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம மாயிலை தோரணம் மாட்டினோடனே நம்ம வாசலே அவ்வளோ அழகாக மாறிடுச்சு. இதை வந்து நீங்கள் அப்பப்போ மாற்றணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம பொங்கல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைமில் தான் வந்து மாட்டுவோம். ஆனால் இந்த மாதிரி மாட்டிட்டீங்க அப்படின்னா எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல. பட் வாஷபிளான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து வாஷபிள் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் தூசி வந்து தட்டி விடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.